Hi students, exercise 1.6 ல 11th sum. 11th sumல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்களாமா. அந்த டயக்ராமில் n of u is equal to 120 கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அது அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டயக்ராமை நம்ம பார்த்துக்கலாம். டயக்ராமில் எக்ஸ் ஒய் இசட்னு இருக்குது. வேல்யூஸ் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்டர்செக்ஷன் வேல்யூலாம் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட். எக்ஸ் ஒய் இங்கே இல்லையா, எக்ஸ் ஒய் இசட் மட்டும் தான் இருக்கா, வேல்யூஸ் இல்லையா, அந்த வேல்யூஸாக தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம கிவன்லாம் எழுதிக்கலாம். ஏன்னா u is equal to 125 கொடுத்துட்டாங்க. y is equal to 2 times of x, அப்போ 2x. நெக்ஸ்ட் அண்ட் z is 10 more than என்று வரும்போது நமக்கு ப்ளஸ் வரும். ஓகே, அப்போ 10 more than xன்னப்போ 10 plus x, எது z. இப்போ நமக்கு எக்ஸு ஒய்க்கு பதில் 2xன்னு போடலாம், இசட்க்கு பதில் 10 plus xன்னு போடலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வேல்யூ கொடுத்தாங்க, 125ன்னு கொடுத்தாங்க. ஸோ நம்ம ஆட் பண்ணிக்கலாமா, இதெல்லாம் ப்ளஸ் பண்ணும்போது ப்ளஸ் பண்ணி எழுதியாச்சு. எக்ஸ் ஒய் இசட், அப்புறம் 4 6 17 3, அப்புறம் வெளியில் இருக்கிற 5ஐயும் எழுதணும். ஏன்னா 125 எல்லாத்தையும் சேர்த்து தான் 125. ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஒய்க்கு பதில் என்ன போடலாம், 2x போடலாம், இசட்க்கு பதில் 10 plus x போடலாம். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணால் 35 வருது. எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் 4x, இந்த ஒரு 10 இருக்குல்ல, அந்த 10ஐயும் ஆட் பண்ணிக்கலாம், 45. இப்போ இந்த சைடு கொண்டு போகல, கொஞ்சம் சப்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் பண்ணலாம். 125ல் 45 போச்சுன்னா 80, 80 4ஆல் டிவைட் பண்ணால் 20. ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க, ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட். எக்ஸோட வேல்யூ மட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கு, எக்ஸ் ஈக்குவல் டு 20. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 20, ஒய் இஸ் ஈக்குவல் டு 2xல் போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 40. இசட் ஈக்குவல் டு 10 plus xல் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 30. அப்போ எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு 20, ஒய் இஸ் ஈக்குவல் டு 40, இசட் ஈக்குவல் டு 30. தேங்க்யூ.